போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சானாக்கு வளகாப்பு வந்து நெருங்கிருச்சு. அதனால் ஒவ்வொரு பொருளாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது இல்லாமல் சித்தி நைட்டு வந்தாங்க, காலையில் இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சானாக்கு வந்து சரி வளைகி வாங்கி வைக்கலாம் அப்படின்றதுக்காக சித்தி வந்து அம்முவையும் அஷிதாவையும் அவந்திகாவையும் அம்முவையும் வந்து சித்தி வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் தான் பார்த்துட்டோம். அவந்திகா வந்து நல்லா சமத்தாக இருந்துக்கிட்டா. அஷிதாவுக்கு வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அஷிதா வந்து தூங்கிட்டா. அம்மு வந்து அப்பா கிட்ட ஜாலியாக விளையாண்டுட்டு அப்போ நான் வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சித்தியும் அம்மா ரஞ்சிதாமாவுக்கு வெளியில் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாமா வந்து அப்படியே கடைக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து அம்மாவும் சித்தியும் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அம்மாவும் சித்தியும் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து அவந்திகா கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. அஷிதா வந்து தூங்கிட்டு இருக்கா. அவந்திகா வந்து நல்லா ஜாலியாக விளையாடுறா. அப்பாயி கூட நல்லா செட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு செஞ்சு காட்டு. அப்பாயி மூஞ்சி எப்படி இருக்கு? அங்க பாரு பிரியங்கா மூஞ்சி எப்படியா இருக்கு? அப்படி இருக்கா? கதிரண்ண மூஞ்சி எப்படி இருக்கு? கதிரண்ண மூஞ்சி பெரியம்மா மூஞ்சி எப்படி இருக்காங்க? பெரியம்மா பாருங்க. பெரியம்மா பாக்குறாங்க பாருங்க. எல்லாம் அம்மா வச்சுதான். அவந்திகாவுக்கு வந்து ஆடு மாடு பூனை கோழி நாய் இதை வச்சு வந்து சமத்தா இருந்துக்கிட்டா. சித்தி வந்து திரு போய் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. 4 மணி நேரத்தில் தூங்கிட்டா. அப்புறம் எழுத ஒரு 1/4 மணி நேரம் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து இன்னும் அழுகவே இல்லை. நாங்களும் கொஞ்ச நேரம் விளையாண்டோம். அப்புறம் அப்பாயிட்ட விட்டுட்டு போனோம். இப்போ எல்லாரும் வந்தாச்சு. சாமி கீழே கொட்டை பருப்பு கொடையலாம். அப்பாவுக்கு பருப்பு கொடை போதும். என்னோடது ஏன் சொல் பேச்சே கேட்க மாட்டற? சொல் பேச்சே கேட்க மாட்டற. ஏன் சொல் பேச்சு அவன் ஏன் சொல் பேச்சே கேட்க மாட்டற? கேட்க மாட்டற பேச்சு கேட்கல. ஏன் சொல் பேச்சு கேட்கல? அடங்க மாட்டியா? அடங்கவே மாட்டியா? இங்க பருப்பு வடை கொண்டா. அக்கா பருப்பு வடை உனக்கு. ஏன் தெரியுமா போறா? அப்பாயி பேர் போறா. அடங்கறியா? அடங்க மாட்டியா? நீ கேள. அப்பாயி கேள. கட்டி சாந்திகா பாய். நான் ஊருக்கு போறேன். பாய் பாய். யாரு காதுல அடிக்கிறானா? காதுல அடி. அண்ணன் கொண்டு சொல்லு. அடி போடு. வேண்டானே சொல்லு. வேண்டானே அடி போடு. வேண்டாம் அடிக்க கூடாது. நல்லா அடிக்கிறா. அண்ணன் அடிக்க கூடாது சொல்லி அடி போடு. அத பிரியங்கா பார்த்து மறைச்சு காட்டு. ரெண்டு நம்ம எப்படியா பாக்குவோன்னு இங்கிட்டு பாரு. இங்கிட்டு பிரியங்கா பார்த்து செஞ்சு காட்டு. மாமா எப்படி பாக்குவோன்னு என்ன பார்த்து காமியா? சாமி என்ன பார்த்து காட்டு. சித்தி அம்மாவே வந்துட்டாங்க. மணி எத்தனைனா மணி வந்து நைட்டு 8 ஆயிடுச்சு. டோனி நீ வாங்கிட்டு ரஞ்சிதா போச்சுனால ஆட்டோல அதான் டோனி ஓடுது. யாருடி இது? தம்பி வாங்க. கதவு ஃபுல்லா திறந்து விடு. இங்க யாரு அது? ஏன் அப்பா கிட்ட சமத்தா நான் வருதுடி போய் வாங்கு. தம்பி வாங்க வாயா. நான் வேகமா வந்தேன். நான் வாங்கி அஷிதாவோட பொம்மை தான் ஃபர்ஸ்ட் கிடக்குது. இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. தம்பி வாங்க. வந்தான் அவனும் தான் வந்தான். தம்பி நவரு தம்பி. அண்ணே இவன் ஏன்டா அதுக்கு அவ்வளவுதான்
எடுத்துக்கோன்னு சொல்லிடுவாங்க போல. அட அங்க தேடி வைது போ மாமா டோனிமா அச்சா டோனி அங்க போ ஏய் ஆ என்ன பண்றாங்க கதிர் என்ன அடிச்சான் எப்படி அடிச்சான் என்ன பண்ண கதிரனே என்ன பண்ண ஒண்ணு புரியல சொல்லு பிச்சு புரியல சொல்லு எல்லாம் எடுத்தாச்சு இல்ல பிச்சு புடியா ஆர்எஸ் இங்க அண்ணன் கதோட சொல்லு பிச்சு புரியல சொல்லு அவ்வளவு போசா அவன் மூஞ்சி எப்படி இருக்குது நிஜமா அடிப்பா பயங்கரமா அடிக்குமா நல்லா அடிக்கும் அடி நல்லா பயங்கரமா அடிக்கும் நல்லா அடிக்கும் சமத்தா இருந்துச்சு அப்பாயிட்ட ஆதிகா என் மூஞ்சி அப்படியே இருக்கு இங்க வர அம்மா அம்மா முடி எப்படி இருக்கு அம்மா முடி அம்மா முஞ்சி எப்படி இருக்கு அசிதா தூங்கிட்டான் இந்த 1 2 3 சொல்லி உழுவ நினைப்புல உழுவுறா சரி அம்மா கிட்ட கலாட்டிக்க நல்லா பண்ணல இடையில அவங்க கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க இந்த கைட்டு அம்மா போடுன்னு சொல்லியல சரி அம்மா வந்து ட்ரெஸ் போட்டு விடுறேன்னு சொல்றோம் இல்ல அம்மா வந்து தான் போடணும் அப்படின்றதுக்காக ட்ரெஸ்ஸே போடாம இருந்துட்டு இப்பதான் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டா ஹாய் ஹாய் பின்னெல்லாம் எங்க பின்னெல்லாம் அம்மா குட்டி பண்ண எங்க இருக்கு போய் எடுத்துட்டு வா பாசியை கழட்டிட்ட எல்லாத்தையும் கழட்டிட்டீங்க அவந்திக்கு அப்பா எங்க இருக்காங்க அப்பாயி அப்பா எங்கேயா இருக்காங்க ஐயா அம்மா இதெல்லாம் போட்டு முடிக்கணும் இன்னைக்கே வா இல்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஐயே எல்லாம் வாங்கிடுச்சு சாதனா கல்யாண நாளுக்காக சித்தி வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்தாங்க அதனால சரி சித்தி வெளியில் போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு அதனால நைட்டு வந்து கேக் வெட்டுறோம் எல்லாரும் இது என்ன கால் விழுவேன் அமுத்தி கணக்கு சேர்த்து சொல்லுங்க இங்க ஒரு காசு நீ காலைல விடு அப்பனா அப்பாயி வா அப்பாயே காலைல விடு காசு தரேன் வந்து காலைல விடுங்க காலைல விடு ஓடா போயிட்டு இருக்கா அப்பாயி அப்பாய் போ போய் நீ சாப்பிட்டு பாப்பாய் இதேதான் எப்பவுமே வாங்க ஸ்ரீ இல்லம்மா அதெல்லாம் தெரியா கால் வந்தும்ல காசு கொடுக்கும்போது காசு வாங்கிடணும்ல முதல்ல வளகாப்புக்கு ட்ரைனிங் குனிஞ்சு குனிஞ்சு விழுறது கொடுத்தாதான் காசு மூச்சு விடு காசு விடு காசு கொடுதான் விடுறேன் அப்பயும் பாரு 50 ரூபா தான் கொடுக்குறது பாரு சரியான ஆளு சரி ஓகே இப்போ காலையிலே வந்து மாமா வந்து மார்க்கெட் போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க மண்டபத்தில் வந்து இன்னைக்கு சாயங்காலம் தான் இறக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக மம்மி நவுந்துக்கோ இப்போ வந்து No, se mueve. Examen.
அவ்வளோதாங்க. தெரியும். நேற்று நைட்டு வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டு, பழம், மஞ்சள் கயிறு, இந்த மாதிரி எல்லாமே. தட்டு எதேதோ பேசி எதேதோ வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி கடைசியில் எங்களுக்கு வந்து தட்டு சூப்பராக இருக்கான தட்டு. அதனால் தட்டு, அதனால் எல்லோரும் உட்காந்து ஒரு கவர் போட்டு எல்லோரும் வந்து உள்ளே வைக்க போகிறாங்க. என்னென்ன வைக்க போகிறாங்கன்னா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூவு, வளையல், அப்புறம் மஞ்சள் கயிறு. ஒரு மஞ்சள் வைக்கிறேன், இருங்க வரேன் ஒரு நிமிஷம். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் போட்டு வளையல் போடணும்ல. இதில் வந்து தட்டு, ஒரு தட்டு, மஞ்சள், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, ஒரு பூவு, அப்புறம் வளையல் 4, அதுக்கப்புறம் அதுக்கு இது ஒரு இது. அது என்ன சீட்டு? இதை சொல்லுடா அஜிதா, சொல்லு சொல்லு என்னன்னு. எஸ்பிஐ பேங்கோட எஸ்பிஐ இன்சூரன்ஸோட பாலிசிஸ். ஸோ இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்மெண்ட்டுக்காக போடலாமேட்டு அப்படியே போடலாமேட்டு ஒரு 4 வளையல் வச்சு அப்படியே இதில் உள்ள வச்சு கட்டிடணும். வளையல் வந்து ஒரு தட்டு. ஒரு பைக்கு 4 வளையலா? ஆமாம், வளையலை கட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய கொத்தா இருக்கிறத 2 செட்டு தனியாக வச்சிருங்க. அங்கே கோயில் அங்கே முன்னுக்கு இருப்பாங்கல்ல, அவங்க போகிறதுக்கு 2 சின்ன செட்டு வச்சுருங்க. எல்லாத்தையும் நான் பெருசெல்லாம் அதில் போட்டுட்டீங்கன்னா எல்லாம் எடுத்துச்சு. வெத்தலை, பாக்கு, இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பையா பெருசாக அடுக்கி வச்சிட்டா நம்மளுக்கு மண்டபத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அண்ணி எல்லாருமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், நாளைக்கு வந்துட்டு வளகாப்பு ஸ்டார்ட் பண்ணிடும். வளகாப்பு வீடியோ எப்படி இருக்குது, என்னென்ன சமையல் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.